மீண்டும் நெட்டூர் ஏழு ஸ்கேன் எடுத்த அதே பகுதி. சரியாக 7 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அது 7 ஸ்கேன் எடுத்தோம். போதிய அளவு நீர்வளம் இல்லை. ஆழமாக போரல் போட தகுதியான பாயிண்ட்டும் அமையலை. அங்கே ஒரு கிணறுக்குன்னு ஒரு பாயிண்ட் அமைச்சு வச்சுருந்தோம். அதில் ஏதோ இஷ்யூ இருக்குது போல். அதனால் வேறு இடம் குறிப்பிட்ட அவங்க அமைக்க பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்காக வீட்டை வர சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக ஏர்லி மார்னிங் வர சொன்னாங்க. வந்தாச்சு. சுத்தமான காற்று வேணும்னா இந்த மாதிரி காட்டுப்பகுதிக்கு வந்துடணும். நகர்பகுதியில் டீசல் காற்று தான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். தூசி காற்று. கடவுள் எங்கே இருக்குன்னா, இந்த சுத்தமான காற்று வீசக்கூடிய இடத்துல தான் கடவுள் இருக்குது. எங்கே அதிக அளவு தண்ணீர் நீர்வளம் நிறைந்திருக்கோ அங்கே தான் கடவுள் இருக்குது. எங்கே பசுமை போர்த்திய நிலங்கள் இருக்கோ அங்கே தான் கடவுள் இருக்குது. ஒவ்வொரு பகுதியும் வளமையாக்கணும். அதுக்கு சரியான நிலத்தடி நீர் வளம் கண்டுபிடிக்கணும். நிலத்தடி நீர் வளம் இருக்கணும்னா போதிய மழை இருக்கணும். அந்த மழை நீரை நாம் சரியான முறையில் பெய்யும் இடத்துலையே சேமிக்கணும். அதுக்குண்டான கட்டமைப்பை உருவாக்கணும். விடுபட்ட பகுதியில் இன்று மீண்டும் முதல் ஸ்கேன் ஆரம்பம். விடுபட்ட பகுதியில் மீண்டும் ஆய்வு பணி தொடர்கிறது. இன்றைய முதல் ஸ்கேன் ஆரம்பம் 300 மீட்டர் ஆழத்துக்கு. இந்த பாறை அமைப்பு ஏறக்குறைய வடக்கு தெற்கு அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. இதுதான் நீரோட்ட அமைப்புங்கிறது. இன்றைக்கு இது 4வது ஸ்கேன். இந்த போர்வெல் ஒரு பாயிண்ட் ஒன்று வந்துச்சு. எந்த ஒரு ஆழமாக ஒரு குழி இருந்து மூடியிருக்காங்க. அது பல ஆண்டுகளாக அது தண்ணி தேங்கி நின்று உள்ளே போயிட்டு இருந்துக்கு. அது பக்கத்தில் பார்த்ததில் ஆழமாக போர்வெல் பாயிண்ட் அமைஞ்சது. அதுலேருந்து ஒரு 30 அடி தள்ளி இங்கே தெற்க வச்சு பார்க்கும்போது இப்போ அந்த மேலே மட்டும் ஒரு 20-30 லேசாக ஈரப்பதம், அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பறந்துன்னு வருது ரிசல்ட்டு. ஸோ அது வந்து தவறான ரிப்போர்ட்டு. 2வது ஸ்கேன் முந்தா நாள் பார்த்த அந்த ரிப்போர்ட்டு தவறான ரிப்போர்ட். அது இந்த ஸ்கேன் செய்ததில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இப்போ கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறதுன்னா இதுக்கு பேரலாக கிட்ட ஒரு 30-40 அடி உள்ள ஒரு ஏதாவது ஒரு குழி, அதை மூடின குழியோ மூடின கிணறு போர்வெல் போட்டு மூடினது, பைப் லைனு, இந்த மாதிரி பேரலாக இருந்தால் தவறான ரிப்போர்ட்டு வருது. இயற்கையான தரையில் மட்டும் மிகச்சரியான துல்லியமான ரிசல்ட் வருது. ஸ்கேன் பண்ணதுக்கு முன்னாடி மிக மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்குன்னா விவசாயத்துக்கு பல போர்வெல் போட்டு தண்ணி இல்லாமல் டிராக்டரில் கொண்டு போயெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு தோட்டத்துக்கு இப்போ டிராக்டர் போயிட்டுருக்கு. நம்ம இவ்வளவு கவனமாக ஆய்வு பண்ணி செஞ்சு
செஞ்சு பாயிண்ட் பிடிச்சி கொடுத்து தண்ணி இப்போ 530 அடியில் தண்ணி வரும்னு சொல்லி அது கூட ஒரு 50 அடி. ஏன்னா இந்த டெக்னாலஜியில் ஆழம் கரெக்டாக வராதுன்னு நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆழம் மட்டும் கரெக்டாக இருக்காது. ஒரு ஊரில் 530 அடியில் தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டு வந்துச்சு. ஆனால் 530 அடி வரைக்கும் தண்ணி வரல, 550 அடியில் தண்ணி வந்திருக்கு. அந்த நபர், அந்த இடத்தின் ஓனர் மெசேஜ் போட்டிருக்காரு, 555 அடியில் தான் தண்ணி வந்துச்சு, அது வரைக்கும் டஸ்ட்டு அப்படின்னு அதை போட்டு விட்டுருக்காரு. அதை குறையாக சொல்லியிருக்காரு. தண்ணி வந்துட்டு அப்படிங்கிற மகிழ்ச்சி இல்லை அந்த நபர்கிட்ட. ஸோ அது என்ன மாதிரி மனநிலை உள்ள ஆளுன்னு தெரியல. சரி, அது அவருக்கு அது தண்ணி உருவாக்குங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம ஆய்வு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உள்ளது உள்ளபடி கண்டுபிடிச்சி சொல்கிறது அதான் என்னுடைய ஒரே நோக்கம். தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்காது, இருக்கிற இடத்த உள்ளது உள்ளபடி சொல்லணும். ஆனால் அந்த டெக்னாலஜியில் ஆழம் மட்டும் அக்யூரேட்டாக இருக்காது. மேலேயே வந்துடலாம், கரெக்டான அந்த ரிப்போர்ட் படியான ஆழத்துலேயும் கொஞ்சம் ஆழத்தில் போய் நம்ம எத்தனை ஆழம் ஸ்கேன் பண்ணுறோமோ அத்தனை ஆழத்துக்குள்ளே அந்த தண்ணி வந்துடுது. ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம்னா எதுக்கு? அந்த இடத்துக்குள்ள போர்வெல் போட தகுதி இருக்கா, கிணறு அமைக்க தகுதி இருக்கா, நிலத்தடி நீர் வளம் எவ்வளோ இருக்குது, முக்கியமாக கோடை காலத்தில் மொத்த நிலத்தடி நீர் வளம் எவ்வளோ இருக்கும். அதாவது 10,000 லிட்டர் தண்ணி கிடைக்குமா ஒரு நாளைக்கு, அல்லது 30,000 லிட்டர் கிடைக்குமா, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், இப்படி அந்த நிலத்தினுடைய நிலத்தடி நீர் வளம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆய்வு பண்ணி செய்கிறோம். அந்த ஆய்வு பண்ணி செய்து இருக்கிற பெஸ்ட் இடத்துல அது ஆழமாக போர்வெல் போட தகுதியாக இருக்கா, குறைவான போர்வெல் போட தகுதியாக இருக்கா, கிணறு அமைக்க தகுதியாக இருக்கான்னு முடிவு பண்ணி தான் செயல்படணும். ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதன்படியே உள்ள ரிசல்ட்டு தான். 30 அடி அல்லது 20 அடி கீழே ஃபுல்லாக ஒரே முடிவற்ற கருங்கல் பாறை இந்த ஏரியா. இது வடக்கு தெற்கு லென்த்தியாக கிடக்கும். அங்கடம் ஒரே மாதிரி பாறை அமைப்பில் கிடக்கு. சொல்லுங்கள், ஒரு லைனை கூட சொல்லுங்கள், கிழக்கு மேற்க பார்ப்போம். பைப் லைன் இல்லாத இடமா சொல்லுங்கள். கீழே பூமிக்கு கீழே பைப் லைன் எதுவும் இருக்கக்கூடாது. இதில் எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க? இந்த போர் 350. இதுக்கு நேராக வடக்கு தான் நம்ம இது வரைக்கும் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 8 ஸ்கேனு, முந்தா நாள் 7 ஸ்கேனு. எதுவுமே ஆழத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் இல்லை. இங்கேயுமா கொஞ்சம் பொறுங்க, இது வீடியோ இருக்கு. இந்த இடம் வடக்கு தெற்கு தான் லென்த்தியாக இருக்குது. பாராயம்பு வடக்கு தெற்கு தான் கிடக்கு. இது ஆல்ரெடி அங்கே ஒரு போர், இல்லை இதில் ஒரு போர், இன்னும் அங்கே ஒரு போரா, மொத்தம் 3 போர் போட்டுக்காரு. 3 தண்ணி இல்லை. இப்போ 3 போருடைய ரிசல்ட்டு இப்போ தெரிஞ்சிடும் ஒரே ஒரு ஸ்கேனில். எந்த இடத்துல ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லுங்கள். இந்த 29 மீட்டருங்கிற இந்த டிஸ்டன்ஸில் மட்டும் அடையாளம் வருது. ஒரு 30 அடியிலேருந்து அதிகப்படி 70 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம். அவங்க 3 போர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அது 3லேயுமே தண்ணி இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவங்க போர்வெல்னு போட்டால் இதில் மட்டும் போடலாம். 35 அடியிலேருந்து 70 அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு நீரை மட்டும் சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு 250 அடி ஆழம் அதிகப்படி போட்டுக்கலாம். இங்கே திருத்தின இடம் ஏறக்குறைய 12-13 ஏக்கர் இடம். முந்தா நாள் 7 ஸ்கேனு, இன்றைக்கு 8 ஸ்கேன் பார்த்ததில் அந்த இடத்தின் தகுதி என்னன்னா, அந்த அதிகப்படி 70 அடி, 30 அடியிலேருந்து 70 அடிக்குள்ள வரக்கூடிய ஈரக்கசிவை மட்டும் பயன்படுத்திக்கலாம். கிணறு அமைக்கலாம், இல்லை 4 இன்ச்சு இருக்க வச்சு போர்வெல் போட்டு கம்ப்ரஸர் மோட்டரை பயன்படுத்தி அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். அந்த இடத்துக்கு தகுதி அதுதான்.
ஆழமாக 6 இருக்கலாம் போர்வெல் போடலாம் தகுதி இல்லாத இடமா போட்டு வந்திருக்கு. மேல் தண்ணி மட்டும்தான், கீழே ஃபுல்லாக தண்ணீர் இல்லாத கடினமான ஏரியா. இன்றைக்கு முதல் ஸ்கேன் இது அடையாளம் வைக்கலை. இந்த ரெண்டாவது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கு. இதில் அடையாளம் வைக்கலை. இதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு. இங்கே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு. இந்த ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சுருக்கு. இந்த ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை. இந்த ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கு. இது பக்கத்து நிலத்துக்கார இடம், அதுலேயும் அடையாளம் வச்சுருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு 30-35 அடிக்கு கீழே பாறை தான். அதிகப்படி 70 அடி முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே வரக்கூடிய கசிவு நீர் தான். அதை கம்ப்ரஸர் மூலம் பயன்படுத்தி ஒரு ஸ்டோர் பண்ணி அதை பயன்படுத்திக்கலாம்.